மக்களே, வெல்கம் டு துபாய் நண்பன். ஒரு சின்ன எமர்ஜென்சி ஒன்று, ஒரு 3 டேஸுக்கு ஸ்ரீலங்காவுக்கு தாய்நாட்டுக்கு போகிறோம். போயிட்டு வருவோம். ஒரு 3-4 நாள் பேக் வந்துடுவேன் துபாய்க்கு. வந்து மீட் பண்ணுவோம் துபாயில். ஏர்போர்ட்டெல்லாம் பிஸியாக தான் இருக்குது மக்களே. சொல்கிற மாதிரி அப்படி ஆட்கள் இல்லாமல் எல்லாம் இல்லை. ஏர்போர்ட் நல்லா பிஸியாக தான் இருக்குது. டியூட்டி ஃப்ரீ உள்ள கொஞ்சம் தலையை போட்டுப்போம். 48 திர்ஹம் 50 ஃபில்ஸ். சரியாக ஒன்றுக்கு ஒன்று கூட மக்களே. 113 திர்ஹம் 2.25 கிலோ. வெளியே அவுட் சைடில் 59-60 திர்ஹம் மேக்ஸிமம். நாங்கள்லாம் 10 திர்ஹத்துக்கு 2 வெளியவே வாங்கிடுவோம். டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங் சரி வராது, போவோம். ஃப்ளைட்டுக்கு போர்டிங் ஆக போகல பஸ்ஸில் அந்த நாளில் ஃபுட்போர்டு அடித்த மாதிரி நாள் தான் யாது வரும். பஸ்ஸில் ஜன்னல் சீட் தேடுற மாதிரியே ஃப்ளைட்டில் ஏறினாலும் ஜன்னல் சீட்டே வேணும். ஒரு மாதிரி 4.5 ஹவரில் கொண்டு வந்து இறக்கி விட்டான். ஸ்ரீலங்காவில் இறக்கி விட்டோன்னு வந்தோத்தோடு எங்கட நாட்டு ஏர்போர்ட். 4.5 ஹவர் துபாயிலேருந்து வாரத்தை விட இங்கே பேகேஜ் வர காட்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க டைம் தான் கூட. பாலைவன காற்றுக்கும் எங்கட நாட்டு காற்றுக்கும் எவ்வளோ வித்தியாசம். அங்கே இருந்து ஒரு 3 வீலில் ஏறினா, ஆட்டோவில் ஏறினா, அந்த ஆட்டோவில் மீட்டர் வேலை செய்தில்லை. ஓகே, அவர் வாய்க்கு வார மாதிரி கேட்பாருன்னு எதிர்பார்த்து, ஆனால் அந்த அங்கிள் சாதாரணமாக தான் கேட்டார்.